நடக்கும்போது நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் வருவாங்க. அதிகமான பேர் ஒரே இடத்துல கூடுறதுனால அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடோட அளவு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடோட அளவை குறைக்கிறதுக்காக தான் வாழை மரம் கட்டுவாங்க. இப்போ தெரியுத நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்கன்னு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது, நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா இடி இடித்து மழை பெய்யும் போது அர்ஜுனா அர்ஜுனான்னு கத்த சொல்லுவாங்க. இதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் என்னன்னா, இடி இடிக்கிறப்ப அதிகப்படியான அளவுள்ள டெசிபிள் சவுண்டு வரும். இது நம்ம காதில் இருக்க செவிப்பறையை பாதிக்கும். இதனால காது கேட்காம போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இடி இடிக்கிறப்ப அர்ஜுனா அர்ஜுனான்னு சத்தமாக கத்தும்போது இடி இடிக்கிறப்ப வர அதிகப்படியான அளவுள்ள டெசிபிள் சவுண்ட்லேருந்து நம்ம செவிப்பறையை பாதிக்காமல் ஓரளவு காப்பாற்றிக்க முடியும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது, நம்ம வீட்டில எல்லாம் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளை மறக்காமல் சாம்பிராணி போடுவாங்க. இதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் என்னன்னா, சாம்பிராணி போடுறப்ப நம்ம வீட்டில் இருக்கிற பூச்சிங்க அப்புறம் கொசு எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போயிடும். அதுக்காக தான் சாம்பிராணி போடுறது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது, நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க எப்பவுமே வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னா, எப்பவுமே மேக்னெட்டிக் வேவ்ஸ் நார்த்லேருந்து சவுத்து நோக்கி தான் போகும். நாம வடக்க தலை வச்சு படுக்கிறதுனால நம்ம மூளையோட செயல்திறன் குறைய ஆரம்பிக்குமா, அதனால தான் வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்க்க போகிறது, பொதுவாக கோயிலை விட வீடு உயரமாக கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னா, இடிமின்னல் அப்போ கோயிலோட வீடு உயரமாக இருந்தால் வீட்டில் இடி விழுவும். எப்போவுமே உயரமான இடத்துல தான் முதல்ல இடிமின்னல் தாக்கும். அதனால தான் கோயிலோட வீடு உயரமாக கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, அப்படின்னா இடிமின்னல் அப்போ கோயிலுக்கு எதுவும் ஆகாதான்னு கேட்பீங்க. ஆமாம், கோயிலில் இருக்க கலசம் எல்லா இடிமின்னலையும் தாங்கக்கூடியது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது, 12 மாதத்தில் ஏன் ஸ்பெசிஃபிக்காக புரட்டாசி மாதத்தில் மட்டும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, புரட்டாசி மாதத்தில் தான் வெயிலோட தாக்கம் படிப்படியாக குறைஞ்சி மழை பெய்ய ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் பூமியிலேருந்து அதிக அளவு வெப்பம் வெளியேறும். இதனால் நம்ம பாடியோட டெம்பரேச்சர் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நான்வெஜ் சாப்பிட்டோன்னா செரிமான பிரச்சனை ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால தான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அடுத்து பார்க்க போகிறது, நம்ம வீட்டில் நிலப்படியிலெல்லாம் மஞ்சள் தடவி வைக்க சொல்லுவாங்க. அது மாதிரி தடவுறதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் மஞ்சள் வந்து ஆன்டிபயோட்டிக்னு. இதை நம்ம வீட்டு நிலையில தடறப்ப நம்ம வீட்டுக்கு வரவங்க மேலே இருக்கிற பாக்டீரியாவெல்லாம் அழிக்கக்கூடியது தான் இந்த மஞ்சள். அடுத்து பார்க்க போகிறது, நம்ம ஊர்லலாம் பாம்பு புத்துக்கு பால் வைப்பாங்க. இது ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் பாம்போட நாக்கு 2 பிளந்திருக்கிறதுனால பாலெல்லாம் குடிக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் ஏன் நம்ம முன்னோர்கள் பாம்பு புத்தில் பாலை வச்சாங்கன்னு யோசிப்பீங்க. இதுக்கான ரீசன் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். பெண் பாம்பு இனப்பெருக்கத்துக்கு தயாரான உடனே தன் மேலேருந்து ஒரு வகையான திரவத்தை வெளிப்படுத்தும். இந்த திரவத்திலேருந்து வர வாசனை மூலமாக தான் ஆண் பாம்பு பெண் பாம்பு இருக்கிற இடத்துக்கு வரும். பால் வந்து பெண் பாம்பு மேலேருந்து வர வாசனையை வெளியே போகாமல் கட்டுப்படுத்தும். இது மூலமாக பாம்போட இனப்பெருக்கத்தை குறைச்சாங்க. முன்னாடி காலத்தில் மனுஷங்களோட எண்ணிக்கையோட பாம்போட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஸோ பாம்போட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக தான் பாம்பு புத்தில் பாலை வச்சாங்க. அடுத்து பார்க்க போகிறது, கல்யாணத்தப்ப கல்யாண பொண்ணோட காலில் மெட்டி போடுவாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? கால் கட்ட விரலுக்கு பக்கத்தில் இருக்க விரலில் தான் பெண்களோட கர்ப்பப்பை நரம்புகள் வந்து சேருமா. அந்த விரலில் அழுத்தம் கொடுக்கும்போது அது கர்ப்பப்பையோட வளர்ச்சிக்கும் அதை வலுப்படுத்துறதுக்கும் மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுமா. ஸோ அதனால தான் கல்யாண பொண்ணோட காலில் மெட்டி போடுவாங்க. ஹோமம் செஞ்சு தான் எப்போவுமே கல்யாணம் பண்ணுவாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு தெரியுமா? ஹோமம் செய்கிறப்ப அதுலேருந்து வர புகை ஆஸ்துமா நுரையீரல் பிரச்சனையெல்லாம் நிற்குமா. அதோட முக்கியமாக பெண்ணோட கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துறதுக்காக தான் ஹோமம் செஞ்சு கல்யாணம் பண்ணாங்க. உண்மையிலேயே நம்ம முன்னோர்கள் கிரேட் தானே. நம்ம மறந்த இந்த விஷயங்கள் எல்லாம்